சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருங்கள். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக இது நடந்துரும் கிடைச்சிரும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் கிடைச்சிருக்காது. நீங்கள் விருப்பப்பட்டு அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை கூட கொச்சப்படுத்துவாங்க. காரணமே சொல்லாமல் நம்மளை விட்டுட்டு கூட போகிறாங்கல்ல. இந்த எல்லா விஷயத்துக்காகவும் நீங்கள் அழுகலாம், வருத்தப்படலாம், உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கலாம். உங்களுக்கே ஒரு நாள் அழுதது போதும், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன மாறப்போகுது, இதிலேருந்து எப்படியாச்சும் உங்களை நீங்களே மீட்டு கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் எதை நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அந்த விஷயந்தான் உங்கள் லைஃப்பை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிற யுக்தியையும் சொல்லித்தரப்போகுது. நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கணும். நடந்ததை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். இல்லை நான் அதே டிப்ரெஷனில் தான் இருப்பேன், அழுதுகிட்டே தான் இருப்பேன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகவே முடியாது. இந்த 100% ஃபோக்கஸ் பர்ஃபெக்ட்லாம் ரொம்ப போய் உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகலாம். உங்கள் பர்ஃபெக்ஷன்லேருந்து நீங்கள் தவறலாம். ஒரு பக்கம் நீங்கள் எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக அது ஏன் எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைச்சே ஆகணுங்கிற பிடிவாதம், பைத்தியக்காரத்தனமான காதல், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற முட்டாள்தனம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் எமோஷ்னலி ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு உங்களை நீங்களே பில்ட் பண்ணணும். அந்த பொருளோ அந்த நபரோ எனக்கு தேவையில்லை போல், அதனால தான் எனக்கு கிடைக்கல. ஐ வில் ஃபைண்ட் பெட்டர், ஐ வில் புட் மை செல்ஃப் இன் அ பெட்டர் பிளேஸ். எவ்வளவு பெரிய டவுன்ஃபாலுக்கு நீங்கள் போனாலையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டையே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியாக வளர்த்து. இதை தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல்னு நான் சொன்னேன். இது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம கூட நம்ம ஒரு கத்தியை வச்சு சண்டை போட்டுக்கிறதுக்கு சமம் இது. ஆனால் எமோஷனல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய வெப்பனாச்சே, அதை வச்சு இந்த உலகத்தில் என்ன வேணால் சாதிக்கலாம். அதுக்கு இதெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும். உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட அந்த நல்ல லைஃப் வேணும்னு இந்த வீடியோட கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனா ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த எல்லா கெட்டதுல இருந்தும் லெசனை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த தப்பை ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணிங்கன்னா என் பேஜை கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக மோட்டிவேட் ஆவீங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.